நீங்க உங்க வீட்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க தம்பிகிட்ட இருந்து கால் வருது. உங்க தம்பி ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். தன் கூட வர வேண்டிய ஆள் இன்னைக்கு வரல. காட்டுக்குள்ள ஒரு அரிய வகை உயிரினம் இருக்கு. அத ஃபோட்டோ எடுக்கலாம் வான்னு உங்கள கூப்பிடுறாரு. நீங்களும் சரின்னு போறீங்க. ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் காட்டுக்குள்ள ஒரு நதியை பார்க்குறீங்க. அந்த நதியில பல உயிரினங்கள் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. நீங்களும் உங்க தம்பியும் அதை பார்க்குறீங்க. அதை அவரு ஃபோட்டோவும் எடுக்கிறாரு. அந்த நதி கிட்ட போகக்கூடாதுன்னு அங்க ஒரு போர்டு இருக்கிறத பார்த்து நீங்க உங்க தம்பி கிட்ட அங்க போக வேணாம், இந்த பக்கமா போகலாம் வான்னு கூப்பிடுறீங்க. ஆனா உங்க தம்பி இல்ல இந்த பக்கம் தான் போகணும் வான்னு உங்களை கூட்டிட்டு போறாரு. நதியோட அந்த கரையில ஒரு உயிரினம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறத உங்க தம்பி பார்த்துட்டு, அண்ணா நான் பார்த்துட்டேன்னு சொல்றாரு. நீங்க சரி பார்த்துட்டியா, சீக்கிரம் போட்டோ எடுத்துட்டு வா, இங்க போகலாம்னு சொல்றீங்க. உங்க தம்பி சரின்னு போட்டோ எடுத்து முடிச்சுட்டு வேகமா நேரா ஓட ஆரம்பிக்கிறாரு. டேய் என்னடா பண்றேன்னு நீங்க கூப்பிடுறீங்க. அவரு நிக்காம ஓடி போய் ஒரு இடத்துல நிக்கிறாரு. அவர் பக்கத்துல ஒரு உயிரினம் இருக்கு. அது என்னன்னு நீங்க பாக்குறீங்க. அதுதான் கான்பூர். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அரண்மனை 4 படத்தில் வந்த பாக் பேயை தொடர்ந்து அசாம் மாநிலத்தில் இருக்க மற்ற பேய்களை ஒன்று பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் முதல் இடத்துல இருக்க பிரா, ரெண்டாவது இடத்துல இருக்க ஜொக்கினி, இது ரெண்டுத்தையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா மேலே தெரியுற ஐஐக்காலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 9வது இடத்துல இருக்க நம்ம பாக் பேயை பற்றியும் ஒரு தனி வீடியோ போடப்பட்டிருக்கு. அதையும் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். சரி, இப்போ இந்த கான்பூர் பூத் அப்படின்னா பேய். அதாவது இந்த கான் பேய்கள் தான் இந்த மொத்த அசாம் பேய்களுக்குமே தலைவன்னு சொல்லப்படுது. அப்படியே இது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இதை பார்த்தா சொல்கிற ஆட்கள் ரொம்பவே கம்மி. அது ஏன் கம்மின்னு கேட்டிங்கன்னா, இதை பார்த்தவங்க உயிரோடு இருக்க வாய்ப்பே கம்மி, அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் இதை பற்றின ஒரு சில குறிப்பு நெட்டில் புக்கில்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்னென்னு இப்போ நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்த அர்பன் லெஜெண்டை விட பார்த்த உடனே பயம் வரக்கூடிய அளவுக்கு இருக்கிற அர்பன் லெஜெண்ட்னா அது இந்த கான்பூர் தான். இதை பார்த்தாலே பல பேர் இறந்ததாக சொல்லப்படுது. இதோட உருவம் அவ்வளோ கோரமாக இருக்குமா. இதோட உருவத்தை பற்றி சொல்லணும்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு தலைன்னு ஒன்றே கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரே ஒரு உடல், 2 கை 3 கால் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு ஒரே ஒரு கண்ணு தான் இருக்குமா, அதுவும் ரொம்ப பெருசாக உடலோட மார்புக்கு நேராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை ஏன் பேய்களுக்கு அரசன்னு சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 1000 மனிதர்கள் இருந்தாலும் அவர்களை ஒரே நொடியில் வசியம் பண்ணக்கூடிய சக்தி கொண்டது தான் இந்த கான்பூத் அர்பன் லெஜெண்ட்னு சொல்கிறாங்க. அப்படி வசியமானவர்கள் எல்லாத்தையுமே மறந்து இந்த கான்பூத் பின்னாடியே போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் இந்த அர்பன் லெஜெண்ட் அவங்கள ஒன்றை கூட செய்யும்னு சில தியரிஸ் இருக்குது. ஆனால் இதை பற்றின வேற எந்த ஒரு குறிப்புமே நமக்கு கிடைக்கல. இந்த பேய்கள் கண்டிப்பாக இன்னும் பிரம்மபுத்திரா நதிக்கரைகளில் இருக்கும்னு மக்கள் நம்புகிறாங்க. ஒருத்தர் காணாமல் போயிட்டாலும் அதுக்கு இந்த கான்பூத் தான் காரணமாக இருக்கலாம்னு நம்புகிற புராண கதைகள் நம்பக்கூடிய மக்கள் அங்கே இன்னும் வசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம யங்ஸ்டர்ஸ் இந்த கான்பூத் அப்படிங்கிற பேய்களின் அரசனை பற்றி எந்த பயமுமே இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இல்லாதவனை வச்சு நமக்கு பயம் காட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் மறந்துடக்கூடாது, கண்ணுக்கு தெரியலன்னு காற்று இல்லைன்னு ஆகிடாது. சில பேருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டதை பார்த்து மக்கள் தொலைஞ்சு போகிறத பார்த்து கான்பூத் தான் காரணம்னு கருதப்படுறது. இந்த அறிவியல் காலத்தில் நிச்சயமாக 91% ஏற்றுக்க முடியாது தான். ஆனால் மீதி இருக்க அந்த 1% பதில் கான்பூத் கையில் கூட இருக்கலாம். அடுத்த வீடியோவில் ரேங்க் 4 இருக்க கோரக்பூர் பற்றி பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.